Morning students, இன்னைக்கு வந்து ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் சாப்டரில் சிபிஎஸ்இ சிலபஸ் ஃபார் கிளாஸ் 8ல் சாப்டர் நம்பர் 5ல் எக்ஸசைஸ் நம்பர் 5.4 அதில் ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஷினில் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் பை டிவிஷன் மெத்தட். டிவிஷன் மெத்தட்னா லாங் டிவிஷன் மெத்தட் இல்லையா? நம்ம எப்படி போடுவோம்? ஃபஸ்ட்டு இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவோம்? இங்கே 2304 இப்போ பேரிங் பண்ணிக்கோங்க. பின்னாடியிலேருந்து பேர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கோடு போடுறோம்ல, இதுக்கு பேர் பார் கோடு. ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு ஸ்கொயர்ஸ்லாம் எழுதிக்கிறேன். 1 ஸ்கொயர் equal to 1, 2 square is equal to 4, 3 square is equal to என்ன வரும் 9, 4 square is equal to 16, 5 square is equal to 25, 6 square is equal to 36, 7 square is equal to 49, 8 square is equal to 64, 9 square is equal to 81, 10 square is equal to 100. ஜென்ரலாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஒரு தடவை எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் எடுத்துக்குவோம் இல்லையா? 23. அப்போ 23க்குள்ளே எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் வருதுன்னு பார்க்கணும். 23ன்ற நம்பர் இங்கே கிடையாது. அப்போ வந்து நம்ம எதை எடுத்துக்குவோம்னாக்கா 4 ஸ்கொயரை எடுத்துக்குவோம். நம்ம இப்போ 4 ஸ்கொயர் வந்து என்னது 16. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே 4ன்னு எழுதிக்குவோம். அப்போ மேலேயும் என்ன பண்ணுவோம்? 4ன்னு எழுதிக்குவோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 16ன்னு எழுதிடுவோம் இல்லையா? இப்போ 16னாக்கா இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 7ன்னு வரும். அடுத்தது என்ன பண்ணுவோம்? இந்த 2 நம்பரையுமே இப்போ 702ன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இந்த 4ஐயும் இந்த 4ஐயும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் என்ன வரும்? 8ன்னு வரும். நான் இன்ட்ரொடக்ஷன் செக்ஷன்லேயே வந்துட்டு இது எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ திரும்ப பார்ப்போம். இப்போ நான் 8ன்னு இருக்குது. இப்போ நம்ம இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த இடத்துலையும் போடுவோம். சரியா? எப்படி நான் செய்யலை உங்களுக்கு புரியும். நான் இப்போ நான் 81ன்னு போடுறேன்னா அப்போ நான் மேலேயும் இந்த இடத்துலையும் நான் என்ன போடுவேனாக்கா 1ன்னு தான் போடுவேன். அப்போ நான் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 81ன்னு வரும் இல்லையா? அடுத்தது இப்போ ஆனால் இங்கே எண்டிங் நம்பர் வந்து என்னன்னு இருக்குது? 4ன்னு இருக்குது. அப்போ 4னாக்கா நமக்கு எந்தெந்த டேபிள்ஸ் வரும்? 4 இருக்குது, 2 ஸ்கொயர், அடுத்தது 8 ஸ்கொயர். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 2ஆல் செஞ்சு பாருங்கள். இப்போ 82 × 2ன்னு பண்ணி பாருங்கள். 82 × 2 வந்து என்ன வந்துடும்? 4 என்ன வரும்? 16ன்னு வரும். அப்போ நான் இப்போ வந்து அடுத்தது இன்னொரு நம்பர் என்னது? 88, 64 வருது இல்லையா? ஸோ 88 × 8 போடுறேன். 88 × 4னாக்கா இது வந்து என்னது? 64. 4 இங்கே வரும், இங்கே 6 வரும். இந்த இடத்துல இப்போ என்ன வரும்? 70 வந்துடும். 6 6 64, 64 + 6 70. அப்போ என்ன வந்துடும்? இங்கே 8 வரும், இங்கேயும் என்ன வரும்னாக்கா 8ன்னு வரும். அப்போ 704 வந்து வந்துருச்சு. ஸோ ரிமைண்டர் வந்து 0. ஸோ ஆன்சர் ஃபார் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2304 is equal to 48. நெக்ஸ்ட் சம் செய்வோம். இன்னும் கிளியராக புரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் சம் 4489. 4489. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பேரிங் பண்ணிக்குவோம். பின்னாடியிலேருந்து பேரிங் பண்ணிக்கோங்க. அப்போ 44. இப்போ 44னாக்கா நமக்கு 49 வந்துடுது 7 ஸ்கொயர் பண்ணோம். அப்போ 6 ஸ்கொயர் பண்ணோம்னாக்கா என்ன வரும்? 36 வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே ஒரு 6 எழுதிக்குவோம், இங்கே ஒரு 6 எழுதிக்குவோம். இந்த இடத்துல என்ன வந்துடும்? 36ன்னு வந்துடும். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வந்துடும்? 8ன்னு வரும். இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கனாக்கா இப்போ இந்த 2 நம்பரையுமே நம்ம பேரிங்காக இறக்கிடணும். அப்போ 89ன்னு வரும். இப்போ என்ன வந்திருக்கு? 889ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இது 2ஐயும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம்னா என்ன வந்துடும்? இங்கே 12ன்னு வந்துடும் இல்லையா? இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த இடத்துல என்ன நம்பர் போடுறோமோ, டிவிசிபிள் நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போட போகிறோம். அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா இப்போ இங்கே ஆனால் எண்டிங் நம்பர் வந்து என்னவாக இருக்குது? 9ன்னு இருக்குது.
இதில் இப்போ எண்டிங் நம்பர் 9 அப்படின்னாக்க நமக்கு வந்து என்ன வரணும், ஒன்று 3 ஸ்கொயர் வந்தால் 9 வரும். அப்படி இல்லைன்னா 7 ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா 9 எண்டிங் நம்பர் வரும் இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம 3 ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். 3 ஸ்கொயர்னாக்கா 12, 3 இங்கே ஒரு 3 பண்ணி பாருங்கள். 3 3 சார் 9, 6 6 3ன்னு வரும். அப்போ நமக்கு 3 போட்டிங்கனாக்கா சரியாக வரல, தப்பாக வருது. அப்போ அடுத்த நம்பர் வந்து நம்ம என்ன பண்ணணும், 7ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 49. அப்போ 14 + 4 வந்து என்னது, 14 + 4 18. அப்போ இங்கே என்ன வந்துடும், 1ன்னு வந்துடும். அப்போ 7 1s are 7, 7 + 1 8. அப்போ 889 வந்துருச்சு. அப்போ நம்ம 7ன்னு இங்கே போட்டோம்னாக்க நமக்கு ஆன்சர் கரெக்டாக வருது. ஸோ மேலேயும் 7ன்னு போடுவோம், இங்கே 889ன்னு போடுவோம். ஸோ 0ன்னு வந்துடும். ஸோ √4489 is equal to 67. வந்து 3481. 3481. இப்போ நம்ம 2 2 பேர் பண்ணிக்குவோம். இப்போ 34ன்னு வந்திருக்கு. அப்போ 5 5 சார் என்னது, 25ன்னு வந்துடும். 25ன்னு எழுதிடுவோம். அப்போ 25ன்னு எழுதிட்டோமே, இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னாக்கா 981ன்னு வரும் இல்லையா. இந்த ரெண்டு நம்பரையும் இறக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம்னாக்கா 10ன்னு வரும். இப்போ இங்கே எண்டிங் நம்பர் என்னன்னு இருக்குது, 1ன்னு இருக்குது. அப்போ 1 அப்படின்னாக்கா எதாவது 1ல் முடியுது, 1 டேபிளில் பண்ணால் 1ன்னு முடியுது. 9 ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா 81 வருது இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு 1 டேபிளில் பண்ணி பாருங்கள். 101 1ஆல் பண்ணி பாருங்கள். 1ஆல் பண்ணோம்னாக்கா 101 தான் வரும். ஸோ இது தப்பு. ஸோ 109ஆல் பண்ணி பாருங்கள். 9ஆல் பண்ணி பார்த்தோம்னா என்ன வரும், 81 8 9ன்னு வரும். ஸோ என்னது, இங்கே என்ன வந்துருச்சு, 9ன்னு வந்துருச்சு. ஸோ 981ன்னு வரும். ஸோ ஆன்சர் என்னது, அப்போ இங்கேயும் 9ன்னு எழுதுவோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3481 is equal to 59. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 529. இப்போ இதை ரெண்டையும் பேர் பண்ணுவோம். இது தனியாக இருக்கும். அப்போ வந்து நம்ம 2 டேபிளில் பண்ணோம்னாக்கா 4ன்னு வரும். அப்போ 129ன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னாக்கா இங்கே 4ன்னு எழுதுவோம். இப்போ இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடுவோம். அப்போ இங்கே எண்டிங் நம்பர் வந்து 9ன்னு வந்திருக்கு. அப்போ 3 ஸ்கொயர்னு பண்ணோம்னாக்கா 9ன்னு வரும், இல்லைனா 7 ஸ்கொயர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம 3 பண்ணி பார்ப்போம். 3 3s are 9 வந்துடும். அப்போ இது 12 வரும். ஸோ இங்கே 3ன்னு போட்டோம்னாக்கா இங்கேயும் 3ன்னு போடுவோம். அப்போ 129ன்னு வந்துடும். ஸோ 0. ஸோ ஆன்சர் என்னது, 23. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 529 is equal to 23. Next sum 3249. ரெண்டா பேர் பண்ணிக்கோங்க. அப்போ 32ன்னு வருது. 32னாக்கா நம்ம 36 பண்ண முடியாது, 6 ஸ்கொயர் பண்ண முடியாது. அப்போ நம்ம 5 ஸ்கொயர் பண்ணோம்னாக்கா என்ன வந்துடும், 25ன்னு வந்துடும் இல்லையா. அப்போ 5 ஸ்கொயர் வந்தால் 30 வரும். அப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 749 வரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 10ன்னு வரும். இப்போ எண்டிங் நம்பர் வந்து என்னென்னு இருக்குது, 9ன்னு இருக்குது. அப்போ 9னாக்கா ஒன்று 3 ஸ்கொயராக இருக்கணும், இல்லைனா வந்து என்னவாக இருக்கணும்னாக்கா 7 ஸ்கொயராக இருக்கணும். ஃபஸ்ட்டு 3 ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். 103 3 மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 3 3s are 9 0 3ன்னு வந்துடும். அப்போ இது கிடையாது. அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த நம்பரு 7ஆல் பண்ணி பாருங்கள். 7 × 7 பண்ணி பாருங்கள். அப்போ இங்கே என்ன வரும், 7 7s are 49 4. அப்போ இங்கே 4 வரும். 7 1s are 7. ஸோ 7 7s are போட்டோம்னாக்கா நமக்கு கரெக்டாக வருது. ஸோ ஆன்சர் வந்து என்னது, 57. நெக்ஸ்ட்டு சம்மை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.